Hi everyone, welcome to SR Academy. இந்த வீடியோவில் நம்ம TNTET பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சைக்காலஜி கொஷின்ஸில் நாம் இந்த வீடியோவில் ஒரு 10 கேள்வியும் அதற்கான பதிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஒரு சிறந்த ஆசிரியரின் முக்கியமான பண்பு எது? மாணவர்களை ஊக்குவிக்கும் திறன். இரண்டாவது கேள்வி, வகுப்பு மேலாண்மையில் முக்கிய குறிக்கோள் எது? கற்றல் சூழலை மேம்படுத்துதல். மூன்றாவது கேள்வி, ப்ளூம் வரிசைப்படி முதலில் வரும் நிலை எது? ப்ளூம் வரிசையில் முதலில் வரும் நிலை அறிவு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற TNTET ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பிடிஎஃபாக வேண்டுமா? குறைஞ்சது 5 செட்டு கொஷின் பேப்பராவது எங்ககிட்ட இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் செய்யவும். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். 4. நற்பண்புகளை கற்பிக்க சிறந்த முறை எது? கதை சொல்லல். 5. கீழ்கண்டவற்றில் மாணவர் மையப்படுத்தப்பட்ட கற்றல் முறை எது? திட்டப்பணி முறை. மற்றதெல்லாம் பாருங்கள், சொற்பொழிவு முறை, ஒப்பனை முறை, மீள்வினை முறை. இது எதுவுமே மாணவர் மையப்படுத்துதல் கிடையாது. அதெல்லாம் சைல்ட் சென்டர்ட் கிடையாது, டீச்சர் சென்டர்ட். 6. வடிவமைப்பு மதிப்பீடு எப்போது செய்யப்படுகிறது? விடை பி, கற்றல் நடைபெறும் போதே தொடர்ந்து செய்யப்படுகிறது. மதிப்பீடு என்பது தொடர்ந்து தான் செயல்படுறோம். பாடம் நடத்தி முடிச்சிட்ட பிறகு நம்ம கேள்விகள் கேட்குறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ தொடர்ச்சியாகவே மதிப்பீடு செய்யப்படுகிறது. 7. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எந்த வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது? வயது 6லிருந்து 14 வரை. ஸோ ரைட் டு எஜுகேஷன் 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை உறுதி செய்கிறது. 8வது கேள்வி, மைக்ரோ டீச்சிங் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? விடை பி, ஆசிரியர்களை கற்பித்தல் திறனில் பயிற்சி அளிக்க. 9வது கேள்வி, கற்றலின் கோட்பாடுகள் இல்லாதது எது? தண்டனை. நாம் கேள்விகளை படிக்கும்பொழுது நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். விடை மட்டும் நான் சொல்லிடுறேன். கடைசி கேள்வி, இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இதுவரை நம்ம TNTETக்காக போட்ட வீடியோஸ்லாம் வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இடம்பெறும். 10வது கேள்வி, உருவாக்க கற்றல் அடிப்படையில் ஆசிரியரின் முக்கிய பங்கு எது? வழிகாட்டி மற்றும் துணை நிற்பவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.